தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா இடைநேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைநேயர்கள் ஒரு யங் டீமோட இருக்க போது படத்தை பத்தி பேசிடலாம். ட்ரெண்டிங் இந்த வார்த்தை வந்து போஸ்ட் டிஜிட்டல் எரால கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னைக்கு நடைமுறையில காலையில எடுத்தாவே நமக்கு அதுதான் வருது. இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங், அந்த ட்ரெண்டிங் நிறைய பேர் வாழ்க்கையை உயர்த்தியும் வச்சிருக்கு, கிளையும் மாத்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம், டைரக்டர் சிவராஜ் அறிமுக இயக்குனர்ன்றதை விட இவர் முன்னாடியே வந்து நம்ம காவல்துறையில பணியாற்றிட்டு ஒரு போலீஸ் கையை கட்டி உட்கார்ந்து நினைக்கிறப்ப எனக்கு சினிமாவுக்கு வந்தா எல்லாரும் அமைதியா கையை கட்டி சொன்ன ரியாலிட்டி வந்தான்னு பாருங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஒரு துறையில இருந்து விட்டுட்டு பிடிச்ச கலைத்துறை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்க சவால்கள் பெருசா இருக்கும். அந்த ஜேர்னியும் பற்றி பேசிடலாம். பட் அபவுட் ட்ரெண்டிங்கை பற்றி சொல்லிடலாம். ட்ரெண்டிங் வந்து டைட்டில் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ஆக்சுவலி அதில் ஒரு காலம் இருந்துச்சு டைட்டில் என்னன்னு. எனக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இது ட்ரெண்டிங்கிற எனக்கு தெரியாது. சும்மா வழக்கமாக அன்டைட்டில் 1, 2 அப்படி தான் பண்ணுவேன். அப்போ சரி ஏதோ ஒரு பேர் கொடுக்குமேக்க ட்ரெண்டிங்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்போ ப்ரொடியூசர் சாருக்கு அதை மெயில் அனுப்பும்போது ஆக்சுவலி எல்லா பேஜ்லையும் ட்ரெண்டிங்னே வந்துடும். அப்புறம் அவரு அதான் டைட்டில் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. நான் சரி என்ன டைட்டில் வைக்கல, சரி பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல அப்படின்னு. ஆக்சுவலி என்ன கதையிலோட கஷ்டமானதுன்னா ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறதுன்னு டைட்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நான் டைட்டில் பெருசாக இது பண்ணிக்கல, சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். பட் ஆனால் அவரு அதான் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்புறம் திருப்பி வேற ஏதாவது பெட்டரா டைட்டில் சொல்லுங்கன்னு கேட்டாரு. நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். பட் ட்ரெண்டிங்கோட ஒரு பெட்டர் டைட்டில் கிடைக்கல. ஏன்னா ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கு, கொஞ்சம் நல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு. வேற ஆப்ஷன் என்னென்ன டைட்டில் வந்தது? அது மோகத்திரை அதுன்னு 2-3 இதில் பண்ணி பேசி பார்த்தோம். பட் எதுவுமே இந்த கதைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டைட்டிலாக கிடைக்கல. ட்ரெண்டிங்கிறது கொஞ்சம் கனெக்டடாகவும் இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்ததுனால சரி இதுலேயே போயிடலாம். அர்ஜுன் சார் பாருங்க, அதுக்கே ட்ரெண்டிங் தான் தேவை. அர்ஜுன் மீரா சாரி பாத்தீங்களா, பின்னாடி இருந்து பார்த்தோம்னா கண்ணு கரெக்டா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் யூ மீரா. கலைட்ட நான் சொல்றது என்னன்னா, பீங் அன் ஆக்டரா நிறைய வெர்சடைல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் அது தெலுங்குவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். ஒரு கதை நாயகனா இருக்கிறப்போ தட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் மோர் ஹையர் தென் த யூஷுவல் கேரக்டர்ஸ். அந்த கதை நாயகம், அந்த ஹீரோயிசம் இருக்கு இல்லையா, அது ஷோல்டர்ல தமக்கிறது எப்படி இருக்கு? பிரச்சனை தான். ஏன் இல்லை, இப்போ சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படின்னா நம்ம ஜாலியாக நடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம வேலை உண்டுன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஒரு லீடுன்னு வரும்போது அதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளே வரும். ஸோ அந்த படம் எடுக்கும்போது கிடைக்கிற பட்ஜெட், ஸோ இப்போ ஏன்னா இந்த ஆக்டருக்கு இவ்வளோ வச்சு பண்ணலாம், இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும் அப்படிலாம் இருக்குது. அது இல்லாமல் அந்த படம் சரியாக போகலன்னா மொத்த பிரச்சனையும் ஹீரோ அப்படின்னு ஆகிடும், இவரால் தான் போகலன்ற மாதிரி. ஏன்னா சில படங்கள் வந்து கொஞ்சம் கதையாகவே நல்லா இருக்கும், பட் ஆனால் பெருசாக போடலாம் கூட நல்லா போயிருக்கின்ற படம் வேறு யாராவது போட்டுக்கலாம் ஆர்டிஸ்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சப்போர்ட்டிவ்லாம் நம்ம நடிப்போம், போயிடுவோம், அந்த படத்தோட வெற்றியோ தோல்வியோ நம்மளை பெருசாக பாதிக்காது, நம்ம நல்ல பேர் வரலாம், நல்ல பேர். பட் ஆனால் ஹீரோ வந்து அந்த ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் மேலே அது போயிடும். பட் நான் தனியாக நடிக்கிறோன்னா பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சோடனே பிஸ்னஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ஓப்பனிங் வர்றதா இருக்கட்டும் ஒரு படத்துக்கு, அது எல்லாமே அட்லீஸ்ட் கொஞ்சம் வெல் நோன் ஹீரோவாக இருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு முந்தின படங்கள் ஏதாவது ஓடி இருக்கணும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஆகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அப்புறம் இந்த படம் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 2 படம் லீடாக பற்றி சரியாக போகலன்னா அதுக்கப்புறம் கெரியரே பெரிய கேள்விக்குறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸோ அதனால் வந்து இஃப் யூஆர் டூயிங் அஸ் அ லீட், ஸோ அதனால் எப்போவுமே சொல்லுவோம், யார் நடித்தாலுமே ஹிட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு கதை தான் நம்ம நடிக்கணும் இந்த ஸ்டேஜில். ஸோ மேபி லேட்டராக அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்லாம் கிரியேட் பண்ணோன்னா மேபி வி கேன் எக்ஸ்ப்ளோர் சினிமா. பட் ஆனால் வந்து இப்போ நான் நடிக்கிற படங்கள் எப்படி யோசிப்பேன்னா, யார் நடித்தாலும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சீனுக்காக தான் விசில் வரமே தவிர ஒரு கேரக்டருக்காக ஒரு இப்போ சூதுகம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேண்டம் கேஷுவலாக போயிட்டு ஒரு காசை வாங்கிட்டு வெளில வந்து கண்ணாடி போடுவாப்புல. அப்போ வச்ச ஷார்ட்டு, அந்த மியூசிக்கு, அந்த மூடு, அந்த சீன் கிரியேட் பண்ண மூடு வந்து தேட்டரில் தன்னை அறியாமலே எப்போனா இப்போ விஜேஸ் வாஸ் அப்போ ஒரு அப்கமிங் ஸ்டேஜ் இருக்கும்போது அது வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆச்சுல சேதனம் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணுறதா. ஐ ஆல்வேஸ் சே டைரக்டர்ஸ் தான் வந்து லைக் கிங் மேக்கர்ஸ் இன் தமிழ் சினிமா, ஜென்ரல் சினிமா. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான டைரக்டரும் கரெக்டான ப்ரொடியூசர் அமைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் அவங்களாம் வந்து தே ஹேவ் டு டூ தேர் பார்ட். தனியாக நடிக்கும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், கரெக்டான படங்கள் பண்ணணும். நம்ம போய் ஜாலியாக ஏனோ தானோ ஒரு படம் பண்ண முடியாது. பண்ணும்போது ஏன்னா நான் வந்து இது லீட்ஸாகவும் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அதில் சிலது ஓடி இருக்குது, சிலது ஓடாமல் போயிருக்கு, அப்புறம் திரும்ப சப்போர்ட்டிங் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன், திரும்ப அகைன் லீடாக பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பண்ணுற படங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நான் சும்மா டேக் இட் ஃபார் கிராண்டடாக நான் வந்து ஒரு கதையை எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போ இதெல்லாம் கேட்டோடனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது எல்லாமே ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் இப்போ நிறைய பேர் எல்லாமே நம்மளை அறியாமல் ஒரு 6வது விரல் மாதிரி தான் ஆயிடுச்சு யூடியூப், இன்ஸ்டாகிராம். யூடியூபாவது கொஞ்சம் கேட்டகரைஸ்டாக கொஞ்சம் லைக் 30-35 மேலே யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ன்றதெல்லாம் 6-60 வரை தான். இல்லை மார்னிங் ஒரு 1 hour இல்லை 2 hour, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour. ஆமாம், நம்மளே அது அடிக்ஷனாக தான் ஆயிடுது. அதனால டெலிட் பண்ணி வச்சிருது அப்பப்போ. அப்படியா? ஆமாம், பல பேருக்கு அது ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக ஆயிடுச்சுல. அதனால வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு.
நீங்க வந்து அது உண்மையா பொய்யா இல்லை அது வந்து நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு யாருக்கும் ஆராயறதுக்கு நேரமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிடைச்சதா அதை வச்சு ஒன்று செய்யறது, போட்டு அதை வச்சு ஓட்டுறது, அது பின்னாடி ஒருத்தர் இருக்கானே. நீங்க இதை வேற சொல்றீங்க, நீங்க கூலிங் கிளாஸ் வேற போட்டுறீங்க. ஏற்கனவே ஒரு பபுள் காமுக்கே நம்ம பசங்க பயங்கரமா அதான் கேள்விப்பட்டாதான் அந்த கேள்வி கேட்டாங்க போன இன்டர்வியூல. சொன்னாங்க ஒரு மனுஷன் பபுள் கம் சாப்பிட்றது தப்பாங்க, புரியல எனக்கு. கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு கலை. இப்ப சினிமாக்காரனா மட்டும் வந்து ஏதோ எல்லாமே கரெக்டா பண்ணுவேன். இப்ப கண்ணில் அடிபட்டுருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். எனக்கு கண்ணாடி போடுறது பிடிக்காது. நான் ஒரு கூலிங் கிளாஸ் பர்சன் எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டு கிளாஸை தேடி போட்டு வந்தேன். உண்மையாவே ஷூட்ல கண்ணில் அடிபட்டுச்சு. அந்த நல்ல வேலை அந்த கேள்வியை கேட்டீங்க, நானே பதிவு பண்ணிடலாம்னு நினைச்சேன். நீங்க ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு பண்ணீங்களா, என்னைய தாண்டா எல்லா படத்துலயும் ஈஸியா கொண்டு இருக்கீங்க. ஆனா அதுல இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவு நாள் படத்துலதான் கொண்டாங்க, ஆனா தேவாரால ட்ரைலர்லயே கொண்டு. ஆக்சுவலா அது என்ன மாதிரி யோசிச்சேன், ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும்போது நல்ல வேலை யாரும் கவனிக்கல, செத்த ஷாட்டை போட்டு வச்சிருக்கானுங்களே அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா எவனோ ஒருத்தன் ஜூம் பண்ணி பிடிச்சிட்டான். எங்க அண்ணனை ட்ரெயிலர் படங்களை தாண்டா தமிழ்ல கொண்டு வந்தோம், தெலுங்கு கொண்டு போய் ட்ரெயிலர்லயே கொண்டீங்களா. ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்ல நோட்டபிள் ரோல்ல பாக்குறப்போ ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த ஒரு ஃபன்னியா சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதங்கம் ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஆக்டருக்கு. தட் இஸ் அது ஒரு சில விஷயங்கள் மாறும். சினிமாவில் இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு, நிறைய கரியரோட பாத் மாறி இருக்கு. ஈவன் தனுஷ் இயர்லேயே ஹி வாஸ் அ வெரி குட் ஆக்டர், நவ் ஹி இஸ் பிகம் அ டைரக்டர். ஒரு 20 வருஷம் ஆச்சு அந்த சேஞ்ச் மாறதுக்கு. கலைக்கு அது எப்போ மாறும் நினைக்கிறேன், ஹவு லாங் இட் டேக்ஸ்? அந்த எது என்னது சாவாம இருக்கிறது? ஆமா, அது கதையிலேயே வந்தாவே ட்ரைலர்ல வந்தாவே அவ்வளவு பெரிய பேசும் பொருளா தெரியல. சி அது என்னன்னா இதுல சாக மாட்டாரு, இதுலயும் செத்துருவாருன்னு சொல்லி இருக்கணும். சார்பட்டால வந்து ஷூட் பண்ணும்போது அந்த ஃபைட் நடக்கும் கிளைமேக்ஸ்ல, நான் அவரை சேவ் பண்ணி அனுப்புற மாதிரி மாஸ் பில்டப் அதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மேட்ச் நடக்க ஆரம்பிச்சோம். நான் இருக்கவே மாட்டேன். இப்போ ஷூட் பண்ணும்போது கிண்டல் பண்ணிட்டே இருப்போம், வந்து படம் என்னடா வெற்றியை காணும், எங்கா உன்னை காப்பாத்தும் போது கொண்டுட்டாங்கப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவான். ரஜினி சார் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ என்னன்னா ஒரு டெத்து வந்து ஒரு மெட்ராஸ்ன்ற படத்தோட இம்பாக்டை கிரியேட் பண்ணதால. ஸோ இப்போ அமரன்ல வந்து அந்த ஒரு டெத் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகி இந்தியா லெவல் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி நிறைய பேர் கனெக்ட் ஆகி, ஸோ அது வந்து இஃப் இட்ஸ் லைக் வெரி ஜெனுவன் அண்ட் லைக் தட்ஸ் கோன் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். அது வந்து ஒரு கதையில மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போதுனா அது பண்றது தப்பே கிடையாது. அது வந்து அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா ஓகே. பட் ஆனால் அதுக்காக ரேண்டமாக அந்த சாவறதுக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி இது கலையை கொடுத்து நடிக்க போன்றது தான் தப்பு. வந்து அப்படி இல்லாமல் ஜெனுவனா நான் இப்பயும் நான் அந்த மாதிரி பண்றது பிரச்சனை இல்லை. இப்போ வாழையிலையும் தான் நான் வாயை எப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவன் தப்பிச்சிட்டான், ப்ரொடியூசர் படத்தை பார்த்துருக்காரு, கலையை தப்பிச்சா படம் ஓடாது, நீங்க வந்து கலையை கொண்டுட்டீங்கன்னா படம் இன்னும் வெளில வந்து திரும்ப அவரா போய் லாரியில மாட்டிக்கிறாரு தப்பிச்சோன்னு அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. நான் அது ப்ரெஸ் மீட்லயே சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தேன் வாழையில. பட் ஓகே, பட் ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ணா எப்படி பாராட்டும் போது நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசைஸை ஏற்றுக்கலாம். இஃப் இட்ஸ் ஜெனுவன் ரெஸ்பெக்ட் வந்து எத்திக்கலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அது நம்ம ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணியிருக்கோம் அதை நம்ம சொன்னாலுமே அதை மாற்றிக்கிறதுக்கான விஷயமா தான் பார்க்கணும். இதை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ப்ராப்ளம் அட்லீஸ்ட் இப்போ ஃபன்னி வேலை கூட நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுவே நல்ல விஷயம் தானே. இல்லை உண்மையாகவே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாரும், யார் என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயங்களும். ஈவன் அவங்க சோஷியல் மீடியா என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ அதுக்கு தே யூஸ் டு கமெண்ட். நம்மத்தில் இது அது வந்து இப்போது நம்மளை அறிஞ்சோ அறியாமலையோ தெரியாமல் நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளை அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம உட்காந்து பேசும்போது கூட நம்மளோட ஒரு லைனை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கோம். ஓகேவா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, இது நாளைக்கு கட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டானே இது எப்படி செய்வானுங்க, இதை எப்படி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துப்பாங்க, இது வந்து ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு நாமளே அனலைசிஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அது பெரிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆகுது. என்னன்னா நம்ம வந்து we are getting addicted to the short videos. இப்போ நம்ம வந்து இப்போ சீரீஸ் பார்க்குறது ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப நான் முன்னாடி நிறைய சீரீஸ் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ நடுவில் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் லென்த்தியான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும்போது ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு கையை கட்டி போட்டு உட்கார வைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எவ்ரி ஃபிலிம் ஹஸ் டு பி லைக் சில படங்கள் வந்து டக்குன்னு ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு தேட்டரில் பார்க்கும்போது எனர்ஜி ஒரு வைப்பு கிரியேட் ஆகும், பார்த்துருவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு தேட்டரில் பயங்கர ஹிட்டுன்னு வாங்க, ஓடியில் வந்து என்ன இப்போ ஓவராக பேசினா ஒன்றுமே இல்லை இந்த படம்ன்றாங்க. இப்போ ஒரு தேட்டரில் ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஓடியில் வந்து நிச்சயம் செம்மையாக இருக்குது இந்த படம், ஏன் சரியா போல அப்படின்வாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஷார்ட் வீடியோஸ்குள்ளே நமக்கு ரொம்ப இப்போ அடிக்ட் ஆனதால நம்ம இந்த ரீல்ஸ் பார்த்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. ஸ்பேன் ஆஃப் டைம் மாறிடுச்சு. இன்னைக்கு 3 செகண்ட் தான் நம்ம ஸ்வாப்பிங் டைம்ல இருக்கோம் இன்னைக்கு நம்ம. அதுதான் உண்மை. எக்ஸாக்டா அடுத்து ஸ்வாப் அந்த 3 செகண்ட்குள்ள அது கொஞ்சம் ஒரு லைன் பேசும்போதுமே நம்ம பேசுனதுக்கு ஆனால் ஜென்ரலாகவே ரொம்ப ஓவராக யோசிக்கிற மென்டலு. ஸோ இப்படி இருக்கிறதால இப்போ என்னன்னா ஒரு லைனும் பேசிட்டு ஐயோ ஒரு ஆள் அதனால பொதுவாகவே பேசுது இவங்க தான் பண்ணிச்சு வரலாம். ஒரு வேளை இது இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு
முடிதான் கொட்டுது. கடைசியில இப்படி ஒரு எண்ணம் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய முடிதான் கொட்டுது. அண்ட் உங்களுக்கு நான் ஏன்னா இவால்விங் இன் டு டான்ஸ் அஸ் அ டான்ஸ் டு ஆக்டர். நான் நிறைய ஹீரோயின்ஸ் முன்னாடி ஈவன் ருக்மணிலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்து பிகம் அன் ஆக்டர். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம் அது ஒரு அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து இட்ஸ் கனெக்ட் டு த சோல். எனக்கு நான் உங்கள் யூபிடி நீங்கள் போட்டது போய் தெரிஞ்சது யுனைடெட் பை டான்ஸ் அப்படிங்கிறப்போ சம்வாட் சோல் டான்ஸில் இருக்கிறப்போ இது ஆக்டிங்காக கன்வர்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது ஆக்சுவலி? அந்த சேலஞ்சிங் ஏதாவது இருக்கா? இல்லை தட் இஸ் ஈஸி, இல்லை எனக்கு மோர் ஆஃப் டான்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பீட் ஆக்டிங் ஆர் டான்ஸ், எனக்கு வந்து ஐ வாண்டட் ஆல்வேஸ் டு பி ஆன் த பெர்ஃபார்மிங் சைடு. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்டிங் வந்து எனக்கு டான்ஸ்லேருந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் ஃபார் திஸ் மேட்டர். ஸோ அதில் ஒரு ரீல் பார்த்துட்டு ஆடிஷன் கால் வந்து அந்த ஆடிஷன் கிளியர் பண்ணி வந்தது தான் சந்தானம் சாரோட படம். ஸோ நான் இந்த ஆடிஷன் வந்தப்பவும் கலை சாருக்கு என்னோட டான்ஸ் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமாம்மா தெரியும். பட் ஃபேமஸுங்க. அப்போ அவங்க அந்த இவங்களாம் நம்மளோட அதிகமாக சம்பாதிப்பாங்க, தர நம்பாதீங்க. நான் எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் எதுவுமே ஏர்ன் பண்றது இல்லை. 100% எதுவுமே ஏர்ன் பண்றது இல்லை. யூடியூப்ல இருந்து அந்த டான்ஸ்க்கு வரும். இங்கதான் துபாயில இப்பதான் லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்மையர் பண்ண ஆக்ட்ரஸஸ் ஃப்ரம் நாஸ்டாலஜில கூட இருக்கலாம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு இருக்கு, நான் அட்மையர் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் டு சிம்ரன்ங்க. ஓகே, சிம்ரன் ஆல் டைம் ஃபேவரட். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க. ஸோ அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இன் ஆக்டிங். ஓகே, ஈவன் டான்ஸ் அஸ்டல். ஏன்னா இப்போ டூரிசம்ல அந்த ஒரு டான்ஸ் போர்ஷன் கூட அவ்வளோ பேர் ரீச் பண்ணிட்டு இருந்தது. நைஸ், கிரேட். அண்ட் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் வெங்கடன் சார்பா. ஏன்னா ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்டான ஒரு விஷுவல் இருந்தது. அந்த விஷுவலே ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் லுக் இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸாக ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு இமோஷன்ஸ் அழகாக கேரி பண்ணியிருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் உங்களோட ரைட்டிங் ரொம்ப வெயிட்டிங் டு சி ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கும்னு தோணுது. அதுக்கு வெங்கடன் சார்பா வாழ்த்துக்கள். படம் வெற்றி அடையுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் ஆல்சோ. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.